அவர்களே, நாங்கள் இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எனவே இதனால் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருவினுடைய நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு எழுதின 1வது நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அன்பான தகப்பனே, அப்பா, இதோ இந்த வார்த்தைக்காய் நேராய் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை ஆண்டவரே அப்பா எனக்கும் சபையாருக்கும் பிரயோஜனம் உள்ள விதமாய் ஆண்டவரே நீர் பேசுவீராக. ராஜா, உங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். ராஜா, கர்த்தாவே, இதோ வார்த்தையை முத்திரித்து ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்ன இந்த வசனம் சொல்லுகிறது? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காக பலியாயின இந்த லெந்து நாட்களில நாங்கள் அந்த லெந்து நாட்களை அனுஷ்டிக்கிற இந்த காலப்பகுதியில் இருக்கிறோம். எனவே இந்த நாளும் கூட நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளில் குறித்தும் அவருடைய இரத்தம் சிந்துதலை குறித்தும் தான் நாங்கள் சிந்திக்க போகிறோம். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை யாராக காண்பிக்கிறது வேதம்? மாசற்ற ஆட்டு குட்டியாக. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை என்ன பலியோடு ஒப்பிடப்படுகிறது? ஆட்டுக்குட்டியாக. இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இப்ப உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி. பழைய ஏற்பாட்டில் நாங்கள் அநேக பலிகளை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அநேக பலிகளை பார்க்கிறோம். அதுல அநேக பலிகளில ஆடு அங்க அந்த பலிகளிலேயே முதன்மையானதாக ஆடு பலியிடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நீங்கள் அறிந்திருக்கிற அந்த பலிகளிலே, அந்த பழைய ஏற்பாட்டு பலிகளிலே எந்த பலியை அல்லது எந்த பலிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பலியோடு நாங்கள் ஒப்பிடலாம்? எந்த ஆடாக இயேசு அடிக்கப்பட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பஸ்கா ஆடா. நிஷா பஸ்கா ஆடாக அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். பாவ நிவாரண பலி. ஓகே, என்னது? கிருபாதார பலி. ஓகே ஓகே, கிருபாதார பலி, சமாதான பலி. வேற இயேசு கிறிஸ்துவனுடைய பலியா நீங்க எது? அதாவது எத்தனையோ பலிகள் இருக்கிற போது எதுல இயேசு எந்த ஆடாக மரித்தார் அல்லது எந்த ஆடாக எந்த ஆடா ஒரு பலியோட ஒப்பிடலாமா இல்ல அநேக பலிகளோட ஒப்பிடலாமா? எதை நீங்க நினைக்கிறீங்க? சர்வாங்க தகன பலி. ஓகே, அப்ப நீங்க எல்லாருமே சொன்ன எல்லாமே சரிதான். ஏன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் நாங்க பார்க்கிறோமே அத்தனை பலிகளும் அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் தான். அத்தனை பலிகளாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பலியிடப்பட்ட எந்த ஆட்டை பார்த்தாலும் அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாகத்தான் பலியிடப்பட்டுச்சு. அப்ப நீங்க எதை சொன்னாலுமே சரிதான். கிருபாதார பலி என்று சொன்னா, கிருபாதார பலி என்றா என்னன்னு சொன்னா, அந்த பழைய ஏற்பாட்டில் 5 பலிகள் இருக்கிறது. யூதர்கள் அன்றாடம் செலுத்தும்படியாக அல்லது அவர்கள் தங்களுடைய அந்த பலிபீடத்தில் செலுத்தும்படியாக கட்டளைப்பட்ட அந்த 5 பலிகளையும் சேர்த்துத்தான் பவுல் கிருபாதார பலி என்று சொல்லுகிறார். அதை நான் அவருக்கு படிப்பிச்சிருந்து கூட இருக்க. அப்ப பாருங்கள், அப்ப கிருபாதார பலியாக இயேசு மரித்தார், பஸ்கா பலியாக இயேசு மரித்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் வேறு ஒரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள போகிறோம். பஸ்கா பலியாக இயேசு மரித்தார் என்பதை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாகத்தான் சிந்தித்தோம். ஏன் இயேசு பஸ்கா ஆடாக பலியாக வேண்டி இருந்துச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தான் படித்தோம். ஏன் அவர் பஸ்கா ஆடாக பலியாக வேண்டி இருந்துச்சு? ஏன் பஸ்கா ஆடு பலியிடப்பட்டுச்சு? எங்க பலியிடப்பட்டுச்சு? முதல் பஸ்கா எகிப்துல பலியிடப்பட்டுச்சு. ஏன் எகிப்துல பஸ்கா பலியிடப்பட்டுச்சு? ஓகே, ஒன்று பலிக்கிறதுக்கு அடுத்தது அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும்படியாகவும் அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாகவும். அப்ப இயேசு ஏன் பஸ்கா ஆடாக பலியானார் என்று சொன்னால்,
எகிப்தியருடைய தலைச்சான் பிள்ளைகள் சங்கரிக்கப்படும் போது அவர்களோடு இஸ்ரவேலர்களும் சங்கரிக்கப்படாதபடிக்கு பாதுகாப்பாக அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பாதுகாப்பாக அங்க பலியாக்கப்பட்டது. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாகும்படியாக அவர் பஸ்கா ஆடாக பலியானார். அப்ப பஸ்கா ஆடு பாதுகாப்பையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் காண்பிக்கிறது. இப்ப அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் பஸ்கா பலியினால விடுதலையாகிறார்கள். அப்ப அடிமைத்தனத்தினுடைய வேர் எது என்பதைத்தான் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அப்ப இயேசுவினுடைய பலி சகலத்தையும் செய்து விட்டுச்சுன்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் செய்திருக்கணும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டார்கள். ஆனால் அடிமைத்தனத்துக்கு எங்களை அடிமைத்தனத்துக்குள்ள நடத்துகிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அது என்ன? எங்களை எது அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகுது? பாவம். அப்ப பாவம் எங்களை அடிமைத்தனத்துக்குள்ள நடத்துது. அப்போ ஒரு முறை எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டால் நாங்கள் மறுபடியும் பாவம் செய்தால் என்ன ஆயிடுவோம்? திருப்பியும் அடிமைகள் ஆயிடுவோம். அடிமைத்தனத்துக்குள்ள போய்கொண்டே இருப்போம். அப்ப இயேசுவினுடைய பலி அந்த வேரையும் அழிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால இயேசு இன்னொரு பலியாகவும் மரித்தார். அது எதென்று சொல்லி நாங்கள் எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்ப இந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணின அந்த பலி என்ன பலி? எபிரேயர்ல எல்லாம் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி டாப் மார்க்ஸ் எல்லாம் எடுத்தாக்கள் எல்லாம் இருக்கிறீங்க. என்ன பலி இது? பாவ. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறாரு, ஒரு பலி ஒரு தரம் பலியானார், தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தார் என்று சொல்லப்படுகிற அந்த பலி என்ன பலி? பாவ நிவர்த்திக்கான பலி, அல்லது இதுதான் ஒப்புரவாக்குதலின் பலி. பாவத்தை நிவர்த்தி செய்து இஸ்ரவேலர்கள் தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு பலி. அது கூடவே பண்டிகை. எப்படி பஸ்கா பலியும் பண்டிகையும் சேர்ந்ததோ அதே போலதான் இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை. அதே போல அது ஒரு பலியையும் உள்ளடக்கி இருக்கிறது. அப்ப இந்த பாவ நிவர்த்தி அல்லது ஒப்புரவாகுதல் அல்லது என்ன பாஸ்டர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் எபிரேயர்ல, என்னது? யோங்கிப்பூர் என்று சொல்லப்படுகிற யூதர்களுடைய ஒரு பண்டிகை. இந்த யோங்கிப்பூரின் பண்டிகை என்று சொன்னால் யூதர்களுக்கு ஒரு பெரும் மனமகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. காரணம் என்னென்று சொன்னால் இது ஒப்புரவாக்குறது. தேவனோடு இஸ்ரவேலர்களை ஒப்புரவாக்கும், அவர்கள் பாவத்தில் இருந்து மொத்த சபையையும் அந்த விடுதலை ஆக்குகிற ஒரு பண்டிகை, ஒரு பலி. அப்ப இயேசு கிறிஸ்துவும் அந்த பலியாக மரித்தார் என்பதை பவுலடிகள் இந்த இடத்துல நிரூபிக்கிறார். அப்ப அந்த நாங்கள் விளங்க வேண்டுமென்றா என்ன செய்யணும்? முதலாவது பழைய ஏற்பாட்டில் போயிட்டு அந்த பலி எப்படி செலுத்தப்பட்டுச்சு, அதை எப்படி இயேசு கிறிஸ்து அதை எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டால் எங்களுக்கு இன்னும் அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லேவியர் ஆகத்துடைய 17ஆம் அதிகாரம். லேவியர் 17 கொஞ்சம் நீண்ட பகுதி. 7வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் 22 வரைக்கும் நாங்கள் அதை குறித்து வாசிக்க வேண்டும். எனவே அவ்வளோத்தை நாங்கள் வாசிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்பப்ப வாசித்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். லேவியராகமம் 17வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து இல்லை 16வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 2 ஆடுகள் இந்த பலிக்காக இயேசு அதை கதறுகிறார். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவநிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய 5 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்தில் பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன. பாவ நிவாரண பலிக்கு எத்தனை ஆடுகள்? 2 ஆடு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 ஆடு. என்ன
ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் 2 ஆடுகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இது ஒரு முரணான காரியம். என்று சொன்னால் இயேசு ஒரே ஆடாகத்தான் பலித்தார், ஆட்டுக்குட்டிகளாக இல்லை. மாசற்றதும் பரிசுத்தமான ஒரே ஆடாகத்தான் இயேசு மரித்தார். ஆனா இந்த இடத்துல 2 ஆடுகளை நாங்க பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். 7வது வசனத்தை நாங்க வாசிக்கிற போது அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசாரிப்பு கூட வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி. அப்ப இப்ப என்ன, 2 ஆடுகள் பாவ நிவாரண பலிக்கு தெரிவு செய்யப்படும். அதுல 2ல எத்தனை பலியாக்கப்படும்? 1 பலியாக்கப்படும், 1 போக்காடாக விடப்படும். அப்ப இந்த போக்காடாக விடப்படுகிறதை முதல்ல நாங்க பார்ப்போம். இந்த போக்காடாக விடப்படுகிறது என்னன்னு சொன்னால், அந்த போக்காடாக விடப்படுகிற ஆட்டினுடைய நியமத்தை நாங்கள் இந்த பின்னுக்கு வாசித்தால் இருக்கும் பாருங்கள். இந்த 16ஆம் அதிகாரம் 21, 22 போனோம்னு சொன்னா முதலாவது நாங்கள் அதை கிளியர் பண்ணுவோமே பலிக்கு வரும் பாருங்கள். 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 16. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயத்தம் செய்து தீர்த்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக விடக்கிறான். அப்ப இதுதான் அந்த போக்காட்டினுடைய நியமம். 2 ஆடுகள் தெரிவு செய்யப்படும், 1 பலிக்காக ஆயத்தப்படுத்தப்படும், இன்னொன்று போக்காடாக விடப்படும். அப்ப இந்த போக்காடாக விடப்படுகிற ஆட்டுக்கு என்ன செய்யப்படும்? அதன் தலையில கைய வச்சுட்டு ஆசீர்வாதம் அனுப்பி விடுறோம். பாவங்களை எல்லாம் தனங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஆரோன் அதன் மேல சுமத்துகிறார், சுமர பண்ணுகிறது. அதாவது இந்த இஸ்ரவேல் சபையார் எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்ன செய்யப்படுகிறது? பாவம் அக்கிரமம் என்றா பாவம் என்கிறது நாங்கள் செய்கிற மீறுதல். அதாவது தேவனுடைய கட்டளைகளை நாங்க மீறுவோம் தானே, அதெல்லாம் பாவம். அக்கிரமம் என்று சொன்னால் நாங்கள் இன்னொருவருக்கு செய்கிற குற்றம். இப்ப பாருங்கள், இப்ப நான் புஷ்பராணி அடிச்சவன் என்று சொன்னா அது பாவம் இல்லை, அது அக்கிரமம். இன்றைக்கு எங்கடையாக்களுக்கு பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த கர்த்தர் பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஒரே விதமாயும் பார்க்கறது இல்லை. அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விளைவாறுதல் செய்வேன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு என்னை விட்டு அகன்று போங்க. அக்கிரமத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அக்கிரமம் செய்கிறது மிகுந்த பயத்தோட இருக்கணும் நாங்கள். ஆனால் அக்கிரமத்தையும் கர்த்தர் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். எங்களுடைய சாபங்களையும் பாவங்களையும் விட இப்ப அக்கிரங்களை மன்னிப்பார். நாங்கள் மனம் திரும்பணும், சீர் பொருந்தோணும். பாவத்துக்கு மட்டும்தான் மனம் திரும்பி அறிக்கையிட்டால் பாவ மன்னிப்பு உண்டாகும். அக்கிரமம் செய்தால் நீங்கள் கர்த்தரிடத்திலேயும் மனம் திரும்பணும், யாருக்கு விரோதமாக பாவம் செய்தீங்களோ அவங்களோட சீர் பொருந்தோணும். சரியான விளக்கம் இல்லாம தான் இன்றைக்கு சில பேர் சகோதரனுக்கு எந்த நேரம் அநியாயம் செய்கிறது கர்த்தருடைய சமூகத்துல முழங்காலிலேயே இருப்பாங்க. ஏன்னு சொன்னா சத்தியம் தெரியாது. அவங்க கர்த்தரையும் பேக்காட்டி சகோதரனையும் பேக்காட்டி கொண்டு இருக்கிறாங்க. தெரியாத சத்தியம் தெரியாது. அதனால பாவத்தையும் அக்கிரமத்தையும் சரியாய் வழங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க பாவம் செய்தால் கர்த்தரோடு சீர் பொருந்தினால் போதும். அக்கிரமம் செய்தால் கர்த்தரோடையும் சீர் பொருந்த வேண்டும். யாருக்கு விரோதமாக பாவம் செய்தீர்களோ அவர்களிடத்திலும் சீர் பொருந்தியே ஆக வேண்டும். பிரியமானவர்களிடம் மறக்கக்கூடாது. அப்ப பாவங்களை அக்கிரமங்களை எல்லாத்தையும் அந்த ஆட்டின் மேல சுமத்தி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த ஆடு ஏதாவது பாவம் செய்திச்சா? அந்த ஆடு ஏதாவது அக்கிரமம் செய்திச்சா? அப்ப இது ஆட்டின் மேல அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமர செய்கிறது ஒரு அநியாயமான காரியம் தானே? இல்ல, அது பலியிடப்படாது. அதன் மேல அந்த பாவத்தை சுமத்தி அதை வனாந்திரத்திலே போக்காடாக விடுவார்கள். அது அலைந்து திரிகிற ஆடாக அது அலைஞ்சு திரியும். கட்டாக்காளி என்று சொல்லுவார்கள். எங்களை கட்டாக்காளி ஆடா மாடா அலைஞ்சு திரியுதுன்னு சொல்லி அந்த மாதிரி அது வனாந்திரத்திலே போக்காடாக அலைந்து திரியும். பிரியமான அப்ப இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால்,
ஒரு பாவமும் செய்யாத ஒரு மீறுதலும் இல்லாத அந்த ஆட்டின் மேல அவ்வளவு பாவங்களையும் இஸ்ரவேலருடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமத்தி அது வனாந்திரத்தில் விடுகிறது ஒரு அநியாயமான செயல் தானே. இந்த வேலையை ஒருத்தர் செய்தார். யார் செய்தார்? பிதாவாகிய தேவன் எங்களுக்காக செய்தார். தன்னுடைய சொந்த மகனை மேலே உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சுமத்தினார். இந்த இஸ்ரவேலருடைய பாவம் இல்லை, சர்வ லோகத்தினுடைய பாவங்களையும் சுமத்தி இவ்வளவா எங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், தன்னுடைய சொந்த குமாரனுக்கு அக்கிரமம் செய்து எங்களை சிநேகித்தார் என்றுதான் நாங்க சொல்லணும். எங்களுக்கு விளங்குது இல்லை இன்றைக்கு இயேசுனுடைய அந்த பிதாவுடைய. இன்றைக்கு பணக்கு கிறிஸ்தவர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க இயேசு அன்பான கடவுள், பிதா நியாயம் தீர்க்கிறவர், பிதா அடிச்சு போடுவார். இன்றைக்கு அப்படித்தான் கணக்கு பேர் விளங்கி வச்சுக்காங்க. ஆனா பாருங்கள், பிதா எவ்வளவு அன்பானவர் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த குமாரன் மேல அவ்வளவு பாவத்தையும் சுமத்தினார். சொந்த குமாரன் மேல அவ்வளவு, அவரிடத்துல எந்த பாவம் இல்லை, எந்த மீறுதலும் இல்லை. அவர் பரிசுத்தராயிருக்கிற தேவனாயிருந்தார். ஆனா அவர் மேல அவ்வளவு அக்கிரமத்தையும் சுமத்தினார். அப்படி என்று சொன்னால் எங்களை நேசித்து தன்னுடைய சொந்த குமாரனை அவர் பலியாக்கினார் என்று சொல்லுகிற போது நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டியது என்னென்று சொன்னால், அவர் எங்களை நேசித்து தன்னுடைய சொந்த மகனை கைவிட்டு விட்டார். சிலுவையிலே இயேசுவே கேட்கிறார், என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கைவிட்டப்பட்ட நிலைக்கு போனார். பிரியமானவர்களை, ஏனென்று சொன்னால் ஒன்று பிதாவுக்கு முன்பாக ரெண்டு தெரிவு தான். ஒன்றில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் நிற்கணும், இல்லாத எங்கள் பக்கமாய் நிற்கணும். பிதாவாகிய தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். அந்த சத்தியத்தை நாங்கள் மறக்க கூடாது. அதுதான் பிதாவுடைய அன்பு. எப்பயுமே இந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்ததுனாலதான் அந்த அன்பு உண்டாயிற்று. அந்த அன்பு அதற்கு முன்ன உண்டாக இல்லை. அந்த தேவ அன்புன்னு சொல்ற அந்த அகாப்பை அன்பு இருக்கு இல்லையா, அதற்கு முன்பு அது இல்லை. அது எப்போ உண்டாயிற்று என்று சொன்னால், தேவன் எங்களை சிநேகித்து அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் கொல்லப்படத்தக்கவர்களும் தண்டனைக்கு உள்ளாக வேண்டியவர்களுமாக இருந்த எங்களை அவர் அன்பு கூர்ந்துட்டு நல்லவர், பரிசுத்தர், ஒரு அக்கிரமம் செய்யாதவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில அவ்வளவு அக்கிரமத்தையும் சுமத்தி விட்டு எங்களை நீதிமான்களாக்கி அவரை அந்த ஆக்கின தீர்ப்பை அடையும்படியாக செய்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் அந்த ஆட்டுக்காக இறக்கப்படுகிறோம். ஒரு ஆடுக்கு ஒரு பாவம் செய்யாத ஆட்டு அடிக்கப்பட வனாந்திரத்துக்கு அக்கிரமங்களை சுமந்து அலைகிறது என்று சொல்லி. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் அதைத்தான் செய்தார். பிரியமானவர்கள், உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் எடுத்து இந்த சர்வ லோகத்தினுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் தலைமையிலே சுமர பண்ணினார். இப்ப நாங்க யோவானில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவானுடைய 1 அதிகாரம் 19வது வசனம். யோவான் 1:29. யோவான் 1:29 எடுத்துக்கொள்வோம். வாசிச்சு முடிச்சோன்னு கேள்வி கேட்பேன், அதால கவனமா அந்த வசனத்தை கவனிங்க. யோவான் 1:29. ஓகே, என்ன சொல்லுகிறார்? யோவான் இயேசுவை தன்னிடமாய் வரக்கண்டு என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த போக்காடாக விடப்படுகிற ஆடு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை தன் தலையின் மேல சுமந்து கொண்டு வனாந்தரத்துக்கு போகும். இப்ப யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காணுகிற போது, யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காணும் போது என்ன சொல்கிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த போக்காடாக பாவத்தை சுமந்து கொண்டு போகிற ஆடு யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்கள், அப்ப 2 ஆடு காண்பிக்கப்பட்டாலும் அந்த 2 ஆடும் செய்கிற காரியத்தை ஒருவராகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். இப்ப உங்களுக்கு கேள்வி இருக்குன்னு சொன்னானே, பழைய ஏற்பாடுல நாங்க பார்க்கிறோம், வனாந்திரத்திலே ஒரு ஆடு போக்காடாக இஸ்ரவேலின் பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டு அது வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடப்படும். இங்க யோவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என்ன வித்தியாசம்? அந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஆட்டுல விடுதலை இருக்கு, இயேசு கிறிஸ்து பாத்திரங்கள் இருக்கு. ஆனா இந்த ஆட்டுல விடுதலை இல்லையே. ஓகே, கிட்டத்தட்ட சரியா சொல்றான். கரெக்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட, அதாவது பழைய ஏற்பாட்டிலேயும் ஒரு ஆடு,
அதன் மேல ஆரோன் கைகளை வைத்து இஸ்ரவேலினுடைய சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் அதன் மேல சுமர பண்ணி அதை வனாந்தரத்திலே போக்காடாக விடுவார். இப்ப புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். யோவான் அவரை காண்கிற போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. என்ன வித்தியாசம்? ஓகே, போனார். அது ஒற்றுமை. நான் கேட்கறது என்னன்னு சொன்னால் என்ன அதுல வித்தியாசம் இருக்கு? முழுமையான விடுதலை இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து முழுமையான விடுதலை. அது ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது. வருஷம் செய்யப்படும், ஒரே ஒரு முறை செய்தார். ஓகே, அது ஒரு வித்தியாசம். ரெண்டு 3 வித்தியாசம் இருக்கு இதுல. பரிசுத்தம் அது திருப்பி வர்றாரு. ஓகே ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. ஞாங்க தானே. ரெண்டாவது, அது இஸ்ரவேலர்களுடைய பாவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஆடு அனுப்பப்படும். இது உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக அனுப்பப்படும். மூன்றாவது, அது பார்த்ததுக்கு அந்த ஆடு மறித்து போய் அந்த ஆடு, ஆனா அது மறிக்கிற ஆடு. பாருங்கள் என்னன்னு சொன்னா, அந்த ஆடு இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வனாந்தரத்துக்கு போக்காடாக விடப்படும். ஆனா இந்த இடத்துல நாங்க தெளிவா மேல வடிவா வாசிக்கணும். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டியா, சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா? அப்ப அந்த ஆடு பாவங்களை சுமந்து கொண்டு அது போயிடும். ஆனால் இயேசு பாவத்தை சுமந்து கொண்டு திரிகிறது அல்ல, அவர் அதை தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, அதுதான் வித்தியாசம். அந்த ஆட்டுக்கு இந்த ஆட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அக்கிரமங்களை சுமந்து கொண்டே இருக்கவில்லை, அவர் அதை சிலுவையிலே தீர்த்து விட்டார். அப்ப அதுதான் வித்தியாசம். அந்த ஆடு சுபர்மனே அந்த அக்கிரமங்களை பாவங்களை எல்லாம் தன் தலைமையில சுமந்து கொண்டே தெரியும், ஆனா அதற்கு தீர்க்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். அதனால நாங்க பயப்பட தேவையில்லை. எங்களுடைய பாவங்களை குறித்து, எங்களுடைய அக்கிரமங்களை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் திருப்பி இது முடிகிற போது திருப்பியும் எபிரேயரை வாசித்து அதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்ப நாங்கள் 2வது ஆட்டை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ஆடை என்ன செய்யப்படும்? பலியாடாக அடிக்கப்படும். என்ன பலி? பாவ நிவர்த்திக்கான பலி. பாவ நிவர்த்திக்காக பலியாக்கப்படும். ஏற்கனவே யூதர்களுக்கு பலிகளிலேயே அந்த பலிகள் இருக்கிறது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று 2 இருக்குது. பாவ நிவாரணம் என்று சொன்னா, நான் சொன்னேனே, தேவனோடு நாங்கள் முறுகிற காரியங்களுக்காக பாவ நிவாரண பலி செய்வோம். குற்ற நிவாரண பலி, அது மற்றவர்களுக்கு விரோதமாக நாங்கள் ஏதாவது குற்றம் செய்தால் அதற்கு பலி செலுத்த வேணும். அந்த பலிகளில் நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றாலே அதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். நீங்க ஒருத்தர் மாட்டை களவெடுத்துட்டீங்கள் என்று சொன்னா அது குற்றம், அதற்காக நீங்க பலி செலுத்த வேண்டும். அதற்கு முன்பாக வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்க அந்த மாட்டை வாங்கி கொடுக்கணும், இல்ல அந்த அதுக்கு சமமான இதை கொடுத்து தீர்க்கணும். அது குற்ற நிவாரண பலி. அதாவது நீங்க குற்றம் செய்தால், நீங்க இன்னொரு சகோதரனுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்தால், ஒரு நாளும் நான் தேவனோடு சீர் பொருந்தி விட்டேன், அதனால கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லாதீங்க. அது புலியான உங்களுடைய நம்பிக்கை. அதை வேதம் சொல்லல. நீங்க சகோதரனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் தேவனோடும் சீர் பொருந்தணும், அந்த சகோதரனோடையும் சீர் பொருந்தணும், மன்னிப்பு கேட்க. அதான் அவர் ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்கொள்ளாது. சில பேர் நீங்க ஒரு பிள்ளை செய்திருப்பீங்கள், அதுக்காக போய் எப்ப கை கொடுத்து சீர் பொருந்த போனாலும் இப்படியே திரும்பி போவாங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாம். அதை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பேன். அவர்கள் சீர் பொருந்தாட்டிக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஆனா சில பேர் அந்த சகோதரர்களிடத்துல சீர் பொருந்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டாங்க. ஆனா கத்தாவே என்று முழங்காலில் இருந்தாலும் ஒரு பிரயோசனம் இல்லை, நீங்க உருண்டு பிரண்டும் ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்க குற்றம் ஒரு சகோதரனுக்கு விரோதமாக செய்கிற காரியத்துல மிக தெளிவாக அதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். இப்ப 2வது ஆடு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அது பாவ நிவர்த்திக்காக பலியிடப்படும். அப்ப அந்த பாவ நிவர்த்திக்காக பலியிடப்படுகிற அந்த ஆட்டுக்கும் நியமங்கள் உண்டு. அதை என்ன செய்வார் என்று சொன்னால், ஆசாரியன் அந்த ஆட்டை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் எங்க போக முடியும்? மகா பிரதான, அதாவது அங்கே ஆசாரிப்பு கூடம் உண்டு. ஆசாரிப்பு கூடாரம் என்று தான் அமைக்கப்பட்டுச்சு மோசையின் மூலமாக. அந்த ஆசாரிப்பு கூடாரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். வெளிப்பிரகாரம், அந்த வெளிப்பிரகாரத்துல தான் தண்ணீர் தொட்டியும் பலிபீடமும் இருக்கும். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அந்த வெளிப்பிரகாரத்துக்குள்ள போகலாம். அங்கதான் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். தாங்கள் கொண்டு போற பலிகளை
ஆசாரியர்கள் லேவியர்கள் வசமாக ஒப்புவிப்பார்கள் தங்களுக்காக பலி செலுத்தும்படியாக. அப்ப அந்த இடத்துக்கு யாரும் போகலாம். அடுத்த பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்க இன்னொரு திரைச்சீலையின் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கும், அது பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்னத்துக்கு என்று சொன்னால் ஆசாரியர்கள் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். அங்க தேவ சமூகத்தை அப்பங்கள் வைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அப்பங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அங்கு ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து மினோரா என்று சொல்லப்படுகிற அந்த குத்து விளக்கை அந்த ஆசாரியர்கள் ஏற்றுவார்கள். அதே போல ஒரு தூப கலசம் இருக்கும். அந்த தூப கலசத்துல தினமுமே தூவங்களை போட்டு அந்த தூபத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ள அந்த புகை போய்கொண்டிருக்கும். அப்ப அப்படியாக அதை வைத்திருப்பார்கள் பிரியமானவர்கள். அது பரிசுத்த தலம். அதற்குள்ள யார் போக முடியும் என்றால் ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். ஆசாரியர்கள் யார்? ஆரோனின் குடும்பத்தில வருகிறவர்கள், அவர்கள் மட்டும்தான் போக முடியும். பிரதான ஆசாரியன் ஆரோன். இப்ப ஆரோன் இருக்கிறார். ஆரோனுக்கு பிறகு ஆரோனுடைய மூத்த மகன்களாக யார் இருக்கிறார்களோ அப்படியே தொடர்ந்து பிரதான ஆசாரியர்களாக அவர்கள் வருவார்கள். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரே ஒரு தரம் மட்டும் மகா பிரதான ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். எப்ப பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால், இப்ப நாங்க பார்த்தோமே அந்த பலியிடப்படுகிற ஆடு என்று சொல்லி அந்த பலி 2 தடவை ஒரே நாள்ல 3 தடவை பிரவேசிப்பார். பார்க்க போனால் அது ஒரே நாள் தான் போக முடியும். ஆனால் 3 தடவைகள் பிரவேசிப்பார். ஒரு முறை தன்னுடைய பாவங்களுக்காக முதல் முறை என்ன செய்வார் என்று சொன்னால் தூவ கலசத்துல தூவத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த அங்க மகாபரிசுத்த தலத்துக்குள்ள தான் அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை சூழவும் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த தூவ கலசங்களினால போட்டு அந்த இடத்தை புகையினால நிரப்புவார். 2ஆம் தரம் என்ன செய்வார் என்று சொன்னால் ஒரு இளங்காளையை பலையிட்டு அந்த காளியினுடைய அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தனக்காக பலி செலுத்துவார். ஏன்னு சொன்னா ஆசாரியனும் மனுஷன் தான், அவரிடத்திலேயும் பாவம் இருக்கும், மீறுதல் இருக்கும். அவர் தனக்காக பலி செலுத்துவார். 2ஆம் தரம் வந்துதான் இந்த ஆடு, இந்த பாவ நிவாரண பலிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்க அந்த ஆட்டை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காக கொண்டு போயிட்டு 7 தரம் அந்த உடன்படிக்கை பட்டியின் மேல தெளிப்பார், ஜனங்களுடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்யும்படியாக. இப்ப இந்த சடங்கு இப்படியாக நடக்கும். அதற்கு பிறகுதான் அவர் போயிட்டு தன்னை பரிசுத்தம் பண்ணிட்டு இந்த சுத்திகரிப்பை எல்லாம் நிறைவேற்றின பிறகுதான் வந்து அந்த போக்காடாக விடப்படுகிற ஆட்டை அவர் போக்காட்டாக விடுகிறதை பார்க்க முடியும். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் மகா பிரதான ஆசாரியன் அந்த இளங்காலையே தூவ கலசத்தை எல்லாம் விட்டம் என்று சொன்னால் அதனாலதான் அதை மெயின் பண்றதில்லை. அதாவது ஆசாரியனுக்குரியது. ஆனால் வேதம் எதை மெயின் பண்ணும் என்று சொன்னால் அந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் வருஷந்தோறும் ஒரே ஒரு நாள் இந்த ஜோங்கி போர் என்று சொல்லப்படுகிற ஒப்புரவாகுதலின் நாள் அல்லது பாவ நிவர்த்தியின் நாள் என்று சொல்லுவார்கள். அது ஒரு பண்டிகையும் பலியும் உள்ளடக்கியது. அந்த நாளில் போயிட்டு ஜனங்களுக்காக ஆரோன் வேண்டுதல் செய்வார். வேண்டுதல் செய்யும் போது ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் பாருங்கள், அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் அடுத்த வருஷம் அவர் போயிருக்க வேண்டியது இல்லையே, மறுபடியும் போவார். ஏனென்று சொன்னால் அது மன்னிக்கப்படுகிறது, ஆனால் அது என்ன செய்யப்படவில்லை என்று சொன்னால் முழுமையடையவில்லை, பூர்ணப்படவில்லை. இப்ப இந்த இடத்துல தான் எபிரேய ஆக்கியோன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதே அந்த பலியோடு ஒப்பிடுகிறார். எது? அந்த பாவ நிவர்த்திக்காக கொண்டு போகப்படுகிற அந்த வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தத்தோடு ஒப்பிடுகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு இப்ப நாங்க திருப்பி போவோம். எபிரேயர் 9க்கு போனோம் என்று சொன்னால் அங்க மிக தெளிவாக நாங்கள் வாசித்து அதை விளங்கிக் கொள்ள முடியும். பாருங்கள், எபிரேயர் 9:12 நான் வாசிக்கிறேன். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல. இப்ப விளங்குதா? வெள்ளாட்டுக்கடா இளங்காலை என்றதை சொல்லப்படுது. அந்த இளங்காலை ஆசாரியன் தன்னுடைய பாவத்திற்காக முதலாவது ஒரு இளங்காலையை பலியிட்டு அதனுடைய இரத்தத்தை கொண்டு போயிட்டு அந்த உடன்படிக்கை பலியின் மேல தெளிப்பார். அப்ப இயேசு இளங்காலையினுடைய இரத்தத்தை தெரிவு செய்யவில்லை, ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தையும் தெரிவு செய்யப்படவில்லை. ஆட்டுக்கடா எது? அந்த நாங்க பார்த்தோமே 2 ஆட்டில் ஒன்று போக்காடாக விடப்படும், ஒன்று பலியாடாக தெரிவு செய்யப்படும். அந்த பலியாடாக தெரிவு செய்யப்படுகிற அந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தோடையும் அவர் போகவில்லை. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே அல்ல அவர் ஒப்புரவை உண்டாக்கினது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து. 2 வித்தியாசங்களை இந்த இடத்துல காண்பிக்கிறார். என்ன?
வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய இரத்தத்தினாலே அவர் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணவில்லை, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த வெள்ளாட்டுக்கடாவுடைய இளங்காலையினுடைய இரத்தம் பாவ நிவர்த்தியை செய்திருக்குமானால் வருஷந்தோறும் ஆசாரியன் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசுவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தின போது அது என்ன செய்தது என்று சொன்னால் நித்திய, அதுதான் தெளிவாக சொல்லப்பட்ட நித்திய மீட்பை. நித்திய மீட்பு என்று சொன்னால் அதுக்கு பிறகு அதுக்கு முடிவில்லை. இந்த வருஷந்தோறும் ஆசாரியன் செய்தாரே அதுக்கு ஒரு வருஷம் தான் பீரியட். இப்ப தெரிந்தானே உங்களுக்கு, ஒரு வருஷம் ஐடி கார்டு என்ன செய்யணும், வருஷம் முடிய ரினியூ பண்ணணும். இதே அன்லிமிட்டட் சொன்னா நீங்க ஒரு நாளும் போக தேவையில்லை, ஒரு இடம். இயேசு உண்டு பண்ணினது நித்திய மீட்பு, அதை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் உண்டு பண்ணினார். அதுக்கு அவர் அடிக்கடி வருஷந்தோறும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணுமா? இல்லை, அவர் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் பிரியமானவர்களே, நாங்கள் கொஞ்சம் தேவனுடைய அந்த 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 பலியை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல 3 பேர், இந்த இடத்துல பாருங்க 2 காரியங்கள் சம்பந்தப்பட வேண்டும். இரத்தம், அடுத்தது யார்? ஆசாரியன், மகாபரிசுத்த ஸ்தலம். பாருங்கள், இப்ப இரத்தம் இருக்குது, ஆசாரியன் ஆசாரியனும் இந்த இடத்துல இந்த 12வது வசனத்துல மகா பிரதான ஆசாரியனாக யார் போறது? இயேசு கிறிஸ்து. யாருடைய இரத்தத்தை கொண்டு போற? நம்முடைய சொந்த இரத்தத்தை. யாருக்காக பரிந்து பேச? யாருக்காக பரிந்து பேச? சொல்லுங்களேன். எல்லாம் வேற ஏதாவது? எங்களுக்காக, எங்களுக்காக, உலகத்திலுள்ள ஜனங்களுக்காக. பிரியமானவர்களை, நீங்க தெளிவாக இந்த ஒப்புரவாக்குதலை, தெளிவாக இந்த காரியத்தை நாங்கள் விளங்கி கொண்டால் தேவனுடைய அன்பை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டோம். இது 3 பேர் சம்பந்தப்பட்டது. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 3வது ஆளா? இல்ல, யாரு? நாங்க என்று சொல்லாதீங்க, நான். இந்த ஒவ்வொரு இந்த ஒப்புரவாக்குதல் உண்டாக்கப்பட்டது நாங்கள் இன்றைக்கு ஏன் எங்களுக்கு தேவன் மேல அந்த தனிப்பட்ட அன்பு, தனிப்பட்ட வாஞ்ச உண்டாகுது இல்லையே என்று சொன்னா, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்தார், எங்களுடைய பாவத்தை சுமந்தார், எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்படாதுங்க. எனக்காக பாவங்களை சுமந்தார் என்று சொல்ல, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அடைக்கப்பட்டது சர்வலோகத்தின் பாவத்துக்கு என்று சொல்லுகிற போது நாங்க என்ன செய்கிறோம்? அதை நோமலைஸ் ஆகிறோம். இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் சொன்னா, எனக்காண்டியா மட்டும் மறிச்ச. இப்ப நாங்க சிலவோட சொல்லுவோம் தானே, அம்மா சமைப்பா, சமைச்சிட்டு சொன்னா உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு சமைக்கிறேன்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு மட்டுமே சமைச்சிங்க, எல்லாருக்கும் தானே சமைச்சிங்கன்னு சொல்லுவேன். இப்ப நாங்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்கிறோம் சொன்னா, அவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்தார், எங்க நல்லா எனக்காக ஒருத்தரும் சொல்லல. நான் கேட்டேன், நான் எங்களுக்காக என்று சொல்லுகிற போது நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அவ்வளவு அடியும் அவ்வளவு அக்கிரமங்களும் எங்களுக்கு குத்துது, எனக்காகத்தான் என்று சொல்ல. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில பட்ட அத்தனை அடிகளும், அத்தனை நோவுகள், அத்தனை தண்டனைகள், அத்தனை அவமானங்கள், அத்தனை நிந்தைகள், அவ்வளவு கொடூரமான மரணத்தை தனிய நான் அனுபவிச்சிருக்க வேண்டும், தனிய நீங்க அனுபவிச்சிருக்க வேண்டும். பாமாண்டி அனுபவிக்க வேண்டிய மரணம் தான் அது, நிசா அனுபவிக்க வேண்டிய மரணம் தான் அது, உமா அனுபவிக்க வேண்டிய அக்கிரமம் தான் அது, புஷ்பராணி என்று நீங்க அனுபவிக்க வேண்டிய அந்த அக்கிரமத்தை, அந்த நிந்தியை எல்லாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக கிறிஸ்து இயேசு சிலுவையில சுமந்தார். உங்களுக்காக, தனிப்பட்ட எனக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிலுவையிலே அந்த அக்கிரமத்தை சுமந்தார், அந்த நெருக்கத்தை சுமந்தார், அந்த அவமானத்தை சுமந்தார், அந்த அடிகளை சுமந்தார், அந்த காயங்களை தாங்கி கொண்டார். அது சர்வ லோகத்துக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, எனக்காக என்று நீங்க சிந்திக்க பழகினா தேவனோட தனிப்பட்ட அன்பு வரும். கிறிஸ்து அடிக்கப்படாமல் விட்டிருந்தால்
நாங்கள் எல்லாருமே அடிக்கப்பட்டிருப்போம். நான் அடிக்கப்பட்டிருப்பேன், நீங்க அடிக்கப்பட்டிருப்பீங்க. அப்ப கிறிஸ்து எங்களை ஒவ்வொருவருக்காகவும் அடிக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் அந்த உணர்வுக்குள்ள வந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களை, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை எப்பயுமே சொல்லப்படாதுங்க. சர்வலோகத்துக்காக மரித்தாரன் அல்லது எல்லாருக்காக மரித்தார் என்று சொல்லி இன்னொன்னு நாங்க எங்களுக்கு அந்த ஒரு எங்களோட அந்த தனிப்பட்ட உணர்வு வராமல் போகிறது. பிரியமானவர்களால் நாங்கள் இதை நினைச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு தேவனை இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்வோம். அப்ப பாருங்கள், இந்த ஒப்புரவாக்குதல் 3 பேர் சம்பந்தப்பட்டது. பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான். இந்த 3 பேரும் மட்டும்தான் சம்பந்தப்பட்டது. ஆனா பாருங்க, அங்க இளங்கால தேவையே இல்லை. ஏனென்றால் அவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை. பிரதான ஆசாரியனாகிய இயேசு தமக்காக பலி செலுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவரிடத்தில் குற்றம் எவ்வளவேனும் இல்லை. இப்ப இந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. எனக்காக மன்றாடும்படியாக தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் அவருடைய மன்றாட்டு என்ன? இதோ இந்த பார்த்திபனுக்காக நான் பலியாகி என்னுடைய சொந்த இரத்தத்தை உங்களுடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறேன், இவனை உங்களுடைய மகனாக ஏற்றுக்கொள். அதே தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க அவருடைய இரத்தம், அவர் தம்முடைய இரத்தத்தை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த மீட்பை உண்டு பண்ணினார், அந்த ஒப்புரவாக்குதலை உண்டு பண்ணினார், அந்த பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, அதனாலதான் நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய செயல்களினாலேயே இல்ல. பாருங்க, பவுலடிகள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். வெள்ளாட்டுக்கடா, இளங்கால இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதற்படி எனில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் வலிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால் நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பிரியமானவர்களே, அப்ப பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா, அந்த சிவப்பு கடார் இவற்றினுடைய பலிகளே அவர்களை தகுதிப்படுத்துதான். இப்ப ஆசாரியனை ஊழியம் செய்யவும், ஜனங்களை அவர்களுடைய தீட்டுக்களிலிருந்து கழிக்கவும், அந்த அவற்றுடைய பலிகள் அது அந்த ஜனங்களை, இஸ்ரவேலர்களை தகுதிப்படுத்துமாக இருந்தால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் இப்ப விளங்குதா? ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி, இல்லையா? அவருக்கு வேறு வழிகளால ஏன் அவர் மீட்பை எங்களுக்கு உண்டு பண்ணாம தம்முடைய இரத்தத்தினால உண்டு பண்ணினார் என்று சொன்னால், இதுதான் மாற்ற முடியாத நியமம். இந்த நியமத்துக்குள்ளால போனா வேற அப்பீல் இல்லை. இதுக்கு ஒரு தீர்ப்பு தான். என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பிதாவுக்கும் எங்களுக்கு முன்பாக இருந்தால் எங்களுக்கு நித்திய மீட்பு உண்டாகும். இதற்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனாலதான் அவர் இதை தெரிந்து கொண்டார். பாருங்க, அதனாலதான் பவுலடிகள் சொல்கிறார், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்கிறார். அதனால நாங்கள் இனி அவருடைய சமூகத்தில் நிற்கவோ, அவரை பாடவோ, துதிக்கவோ நாங்கள் எந்த விதத்துக்கும் பயப்பட தேவையில்லை. அவர்கள் ஊழியம் செய்ய எங்களை அது தகுதிப்படுத்திட்டது. உங்களுக்கு அந்த தகுதி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்க செய்கிற மிச்சமெல்லாம் செத்த கிரியை. அதாவது நீங்கள் இந்த மீட்புக்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி இதை செய்வார்களே, அதெல்லாம் செத்தகிரியை. நான் அவங்க அது அந்த அவன் சொன்ன மாதிரி அந்த ஆயக்காரனும் பரிசையனும் போய் ஜெபிக்க, நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், உவாசிக்கிறேன், இதுக்கிறேன், உருள்றேன், பிறகுறேன் எல்லாம் சொல்றீங்களே. சில பேர் சபையிலேயும் சொல்லுவார்கள், பாஸ்டரோட போய் பாஸ்டர் நான் இது எல்லாம் சேர்த்து காண்டி செய்து நான் எனக்காண்டி பாருங்க இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னு ஒன்றும் கண்டுகொள்றீங்கள் இல்லை கொள்றீங்கள். இதெல்லாம் என்ன கிரியா? செத்த கிரியைகள். அப்போ ஒரே ஒரு ஜீவனுள்ள கிரியை எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதான் பேசுகிற இரத்தம். பாருங்க, பவுலோட இந்த எபிரேயரை நீங்க பாஸ்டர் பைபிள் ஸ்டடி கேட்டீங்களோ தெரியும். ஏன் இயேசுவின் இரத்தம் பிரதானமானது என்றதெல்லாம் பவுல் பேசுகிறார். ஆபேலுடைய இரத்தம் தன்னுடைய சகோதரனை குறித்து நீதி கேட்டுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அதன் விட மேன்மையானவைகளை பேசுகிறது. அது என்ன செய்யுது? அது தன்னுடைய அக்கிரமத்துக்காக பதில் கேட்கல, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். பிரியமானவர்களே, அந்த இரத்தம் சித்தப்பட்டதுனால
நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்க நாங்கள் பயப்படவே தேவையில்லை. அவர் எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். இந்த பிசாசு வந்து எங்களுக்குள்ள போடுகிற பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, நீ தகுதி இல்லை, அன்பிட் அவனை எப்பயுமே காட்டி கொண்டிருப்பான். ஏன்னு சொன்னால் எங்களுடைய சொந்த காரியங்கள்ல எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு தெரியும். நான் இந்த காரியத்தில் தவறி போகிறேன், இந்த காரியத்தில் இதன்றேன். அதுக்காக நாங்கள் துணிகரமா அதை செய்ய தேவையில்லை. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு தானே நான் என்ன இன்றைக்கு செழிப்பின் உபதேசம் அதுதான். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள், கிறிஸ்து பலியாயிட்டார் தானே, நீ என்ன தேடினாலும் செய்கிறார்கள். அதே அல்ல நான் சொல்ல வருகிறது. நாம் அதற்காக நாங்கள் இட தர்ற போது மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட சீர்படுத்தியே ஆக வேண்டும். அது நாங்கள் ஏன்னா அவருக்கு செய்கிற நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ விரும்பினால் நாங்கள் அதை செய்வோம். இப்போ நீங்கள் புஷ்பராணி அண்டி பிள்ளைகளை வளர்க்குறீங்க, பிள்ளைகள் உங்களுக்கு நன்றி உள்ளதாக இருக்க விரும்பினா உங்களோட சொல்லு கேட்டு நடப்பாங்க. அப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நான் பிள்ளைகளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளை என் சொல் பேச்சு கேட்டு எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு பிரியமானபடி நடக்குதுன்னு சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? இல்லை உங்களோட பிள்ளைகள் தங்களோட இஷ்டம் கூட செய்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ரத்தத்தை பாலாக கொடுத்து உங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சண்டைக்குள்ள எல்லாம் தண்டி உங்களை இந்த வெளிநாட்டில எல்லாம் எடுத்து கொண்டு குளிர் மலைக்குள்ள நான் தெரிஞ்சேன்னு நான் சொல்லி கேட்குறீங்களோன்னு சொல்லுவீங்களா இல்லையா? தேவனும் அந்த கவலைப்படுவேன், நான் இவ்வளவு செய்தனே நீங்க. ஆனா அதற்காக அவர் எங்களுடைய தகுதியை இழக்க பண்ணுகிறவர் அல்ல. பெரியமானவர்கள், எங்களுடைய தேவனை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு நாங்கள் ஒழுங்காய் வாழணுமே தவிர மற்றும்படி நாங்கள் ஒழுங்காய் வாழுகிறதுனால எங்களுடைய ரட்சிப்பு எங்களுடைய மீட்பு எதுவும் உண்டாகிறது இல்லை. எங்களுடைய மீட்பு எங்களுடைய ரட்சிப்பு எல்லாமே அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினால உண்டாயிட்டு. அது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். ஏன்னா பவுலடிய சொல்ற இந்த இளங்கால வெள்ளாட்டு கடா, இந்த சிவப்பு கடாரி, இவர்களுடைய பலிகள் எல்லாத்தையுமே அந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்தந்த காலங்கள்ல தகுதியை உண்டு பண்ணி வேண்டார். மாசற்ற பழுதற்ற நித்திய ஆவியினாலே தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் உங்களை தகுதிப்படுத்துகிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்ப பாருங்கள், அப்ப நாங்கள் அந்த நிச்சயத்தை உடையவர்களாக அந்த இரத்தம் சிந்தல் கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் அந்த உணர்வு தான் அடையணும். தேவன் என்ன சொன்னா, இன்றைக்கு லெந்து நாட்கள் என்று சொன்னாலே சில பேர் அந்த பாடுகளை குறித்து பிரசங்கித்தாலே அழுது கண்ணீர் வடிச்சு, அதை நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரணும். அதுக்கு நாங்கள் அழுதவோ கண்ணீர் வடிக்கிறதுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. அவர் ரத்தம் சிந்தினது எதற்காக? எங்களை தகுதிப்படுத்தும்படியா. அந்த தகுதி எப்படி உண்டாயிட்டது என்று சொன்னால், பொதுவா எல்லாருக்காகவும் அவர் போய் தண்டினதற்காக இல்லை. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தம், அடுத்தது நீங்க. இதனாலதான் அந்த தகுதி உண்டாயிட்டது. பொதுவாய் அவர் எல்லா உலகமும் நிக்கத்தக்கதா, பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் சர்வ லோகமும் நிக்கல. பிதா, இயேசு, நான், இந்த மூன்றும் தான் உண்டாயிட்டு தெரியும். அந்த தனிப்பட்ட உணர்வு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குமான்னு சொன்னால் நாம் கொஞ்சம் எங்களை சீர்படுத்திக் கொள்வோம். தேவனுக்காக எதையாவது செய்ய, அதான் அவர் சொல்கிறார், ஊழியம் செய்கிறதுக்கு. ஊழியம் என்று சொன்னா என்ன? இதுல வந்து பிரசங்கிக்கிறதா, வர்ஷிப் செய்கிறதா? இல்லை, தேவனுக்கு என்று ஏதாவது செய்கிறதுக்கு. இன்றைக்கு பாருங்க, சில சபைகள்ல ஊழியக்காரன் பயப்பட வேண்டி கிடக்கு யாராவது ஏதாவது கேட்கறதுக்கு. புருஷன் சபைக்காக கத்தரை சோஸ்தரிக்கிற நீங்க அப்படி இல்லை. ஆனால் அந்த மாதிரி சில பேர் நல்லதை பார்த்து நல்லதை பழகுவாங்க, சில பேர் கூடாததை பார்த்து அங்க செய்கிறீனம் இல்லை தானே நான் ஏன் செய்யணும்னுவாங்க. கிறிஸ்து அப்படி இப்படியே இல்லையே. பிதாவாகிய தேவன் அப்படி தன்னுடைய சொந்த குமாரனை விட்டார். பாருங்க, நான் அந்த சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியை குறித்து விளங்கும் போது சொன்னேன், அந்த ஆட்டை நாங்கள் அந்த ஆர்வம் தன் பாவங்களை சுமத்து பண்றான் போது அந்த ஆடு பாவம் அதை ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கிறோம். பிதாவாகிய தேவன் அதைத்தான் செய்தார். நம்முடைய அப்படியே சொன்னால் நாங்கள் பூசி மொழிகி சொல்லலாம். நாங்கள் என்ன சொல்றோம், சரியா சொல்ல போனோம்னு சொன்னால், பிதாவாகிய தேவன் எங்களை நேசித்து எங்களை அன்பு கூந்தபடினால தம்முடைய சொந்த குமாரனுக்கு அக்கிரமம் செய்து விட்டுட்டார். அவர் மேல எல்லாத்தையும் சுமத்தி போட்டு விட்டுட்டார். பாருங்க, அப்படித்தான் சொல்லணும். நாங்கள் அவர் தம்முடைய சொந்த குமாரனை கைவிட்டுட்டு எங்களை பிடித்து கொண்டார். பிரியமானவர்களே, அந்த அன்பை நாங்கள் மறந்து போறோம். இன்றைக்கு ஏதோ பிதாவென்று சொன்னா நியாயம் தீக்கிறவர், அடிக்கிறவர், குத்துறவர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. பிதாதான் எங்களை அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யாரை குறித்து வாசிக்கிறோம்? பிதாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த அன்பை செயலில காட்டினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை எங்கள் உள்ளத்துக்குள்ள இருந்து உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் திருத்துவம். சும்மா பிதாவண்ட என்ன, குமாரன் என்ன, அதெல்லாம் தேவை. எங்கள் மேல அன்பு கூர்ந்தவர் பிதாவாகிய தேவன்.
அந்த அன்பை எங்களுக்காக வழிகாட்டினவர், அதை செயல்ல காண்பித்தவர் குமாரன். அந்த அன்பை எங்களுக்குள்ள இருந்து உணர்த்துகிறவர். அந்த அன்பை உணர்றபடினாலதான் நீங்க கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறீங்க. அந்த அன்பை எங்களுக்குள்ள உணர்த்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இவ்வளவுதான். இதுதான் திருத்துவம். இதுக்கு மேலே எல்லாம் திருத்துவத்துல நாங்க ஆராயிரக்கு நாங்க ஒண்ணு முறைகள் படிக்கிறோம். நாங்கள் இவ்வளவும் காணும் எங்களுக்கு. தேவனுடைய அன்பை நாங்க உணரும்படியாக இருந்தாலே அந்த திருத்துவத்தை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அது அவர்களுக்கு ஒரு காலம் இருக்கு. இப்ப சபையின் காலம் போய் கொண்டிருக்குது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யூதர்களுடைய காலம் மறுபடியும் ஆரம்பமாகும். அவர்கள் மறுபடியும் தேவனிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். அதுவும் எபிரேயர்ல இருக்குதான். அதை எபிரேயர் நாங்கள் தொடர்ந்து படித்தால் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இப்ப நாங்க எங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக் கொள்வோம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் எங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டி.